ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒட்டுக்கா. நம்ம வீடியோ எடுத்து 6 மாதம் இருக்கும். வீடியோ போஸ்ட் பண்ணி 6 மாதம் இருக்கும். வீடியோ எடுத்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இது மீண்டும் ஒரு கம்பேக். இந்த முறை புது பொலிவுடன் உங்கள் ஒட்டுக்கா. இது 3.0 4.0ன்னு தெரில. அத்தனை அத்தனை கம்பேக் கொடுத்தாச்சு. கம்பேக் கொடுத்தாச்சு. நாமளும் கிட்டத்தட்ட வர வர யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஆகிட்டுருக்கோம். பொறுமையாக இல்லாமல் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த தடவை புதுசாக எடிட்டர்ஸ்லாம் ஹையர் பண்ணி நம்ம எதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் நிறையா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோ எடிட்டர் பண்ணான்னா எடிட்டர் ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. இந்த 2026 வருஷம் ஜனவரி மாதம் நமக்குள்ளே பல கேள்வி இருக்குது. ட்ரம்ப்பு கிரீன்லாண்ட் என்ன பண்ண போகிறாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமாகாதா, இந்த மாதிரி நமக்குள்ளே பல கேள்வி இருக்குது. ஆனால் நமக்குள்ளே அடிக்கடி ஒரு கேள்வி வந்துட்டுருக்கோம். என்னடா இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன தான் பிரச்சனை, ஏன் அவங்க எப்போயுமே சண்டையிலே இருக்காங்க? ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் காசா பகுதியில் நடந்த போர்களை பார்த்து வருத்தப்படாத மக்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அங்கே நடந்த தாக்குதலும் அங்கே நடந்த இழைக்கப்பட்ட அநீதிகளும் கணக்கிட முடியாத எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தேறி இருக்குது. 1990கள் 80களுக்கு அப்புறம் பிறந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் அப்படின்னு எடுத்தோன்னா பிளைண்டாக நம்ம யாருக்கு பரிதாபப்பட்டு நிற்போம், ஜூஸ்க்காக பரிதாபப்பட்டு நிற்போம். ஆனால் இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் பாலஸ்தீன் மக்களுக்கு அந்த அநீதியை இழைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ யாருக்காக பரிதாபப்பட்டோமோ அவங்க தான் இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முழு கதையும் தெரியாமல் நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்காக நம்ம போய் நிற்க முடியும், ஒருத்தவங்க நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த பிரச்சனை என்ன? அதாவது எனக்கு ஃபுல்லாக பெருசாலாம் படிக்க முடியாதுங்க. எனக்கு ஒரு சிம்பிளாக அதோட ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாயாமல் ஒரு நடுநிலைமையாக இருக்க எனக்கு ஒரு மனிதரோட அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சால் போதும். சின்ன அளவில் ஒரு முன்னரை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகத்தான் இந்த புத்தகம். அந்த புத்தகத்தோட பேர் தான் யூதாஸும் அப்புறம் ஒரு ஓநாயும். இந்த யூதாஸ் அப்புறம் ஒரு ஓநாயும் இந்த புத்தகத்தை நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புனைவுன்னு நினச்சி நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இது ஒரு புனைவு கிடையாது, இது ஒரு அபுனைவு, அதாவது நான் ஃபிக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காவல் கோட்டம் புக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, அது எப்படி அந்த காவல் கோட்டம் புத்தகம் மதுரை நகரத்தை மையமாக கொண்டு அதோட ஒரு 1000 வருஷ வரலாற்றை சொல்லுமோ, அதே மாதிரி இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாடு, அதாவது பாலஸ்தீன் நாட்டோட மையமாக கொண்டு ஜெருசலேம் நகரம் மையமாக கொண்டு அதோட 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கான வரலாற்றை இந்த புத்தகம் எடுத்து உரைக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு நீண்ட நெடிய ஆய்வு வரலாற்று கட்டுரைலாம் கிடையாது. இது ஒரு சிறிய முன்னுரை, ஒரு 250 பக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முன்னுரை. வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஒட்டுக்கா. யூதாஸும் அப்புறம் ஒரு ஓநாயும். புத்தகத்தோட டைட்டிலே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா யூதாஸ்னால் பொதுவாக நமக்கு யார் தெரியும், இயேசு பிரானை காட்டி கொடுத்த அந்த சீடர் தான் யூதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையின் நாயகனான யூதாஸ் இயேசுவால் மன்னிக்கப்பட்ட யூதாஸ் கிடையாது. இவரோட பேரே யூதாஸ் தான். அதாவது யூத இனத்தில் பிறந்த ஒருத்தர் யூதாஸ். அப்புறம் ஒரு ஓநாயும். பொதுவாக இந்த புக்கை நான் படிக்கும்போது நான் இதற்கான விளக்கங்களை எனக்கு நானே கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன் ரைட்டர் யூதாஸும் ஓநாயின்னு வச்சார்? ஸோ அப்போ எனக்கு கண் முன்னாடி இதுக்கு சிமிலராக நம்ம ஒரு உருவத்தை நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு யோசித்து பார்த்தா, இயேசுவும் ஆட்டுக்குட்டியும் இருக்கும். அதாவது ஒரு இயேசு, அவர் கையில் ஒன்றுமே அறியாத மக்கள், அவங்கள ரெஃபரன்ஸ் பற்றி ஆட்டுக்குட்டி வச்சுருப்பார். எப்பயுமே இயேசுவும் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் மேய்ப்பராக இருப்பார். அந்த மாதிரி இது அதோட மிரர் இமேஜ், இங் யாங் மாதிரி ஆப்போசிட்டோட இமேஜ் இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதாவது அங்கே இயேசுக்கு எல்லாம் தெரியும், இங்கே ஆட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே யூதாஸ்க்கு ஒன்றுமே தெரியாது. யூதாஸ் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், அவன் ஒரு நல்ல ஜூன்னு வச்சுக்கோங்களேன் அவனை. ஆனால் இங்கே அந்த ஓநாய்ங்கிறதா ரொம்ப டார்க்கான பகுதி. அந்த ஓநாய் எப்படிப்பட்ட ஓநாய்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனவெறி பிடித்த ஓநாய். இந்த உலகத்தையே தான் பெஸ்ட்டு, தன்னோட இடம் தான் தலை சிறந்த இடம், நமக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், இந்த உலகத்தில் நான் எந்த இடத்த கை காட்டினாலும் அந்த இடம் எனக்கு சொந்தமானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஓநாய். இந்த ஓநாய் யூத மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, இப்போது இந்த உலகத்தில் உலகத்தில் பல பேர்த்துக்கிட்ட இருக்குது. எல்லோரும் என்னோட இடமும் தன்னோட இடம், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் அடித்து கூட பிடிப்பேன்னு வாழ்கிற மக்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. யாரையும் நான் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஒரு ஓநாய் அந்த யூதாஸ் கிட்டே இருக்குது. கதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். யூதாஸ் அவரோட அப்பா ஒரு யூதராக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டி தன் மகனுக்கு சாகா வரம் வேணும்னு சொல்லி வேண்டுவார். அப்போது அந்த கடவுள் ஒரு வரம் கொடுப்பாரு, ஒரு ஓநாயை கொடுப்பாரு. இந்த ஓநாய் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நாயும் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஓநாயை யார் கண்ணுக்கும் தெரியாது, யாராவது கொல்லணுன்னா இவன் தான் கொல்லணும். ஹீரோ ஓநாயை கொண்டானா ஹீரோ செத்துருவான், ஓநாயை செத்துருவோம், ஹீரோவும் செத்துருவான். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ கிட்டத்தட்ட அவன் ஒரு அழிவில்லாத
மனிதனாக தான் அறியப்படுறான் அந்த கதை முழுக்க. ஏன்னா அவன் வந்து நீண்ட தூரம் பயணம் இல்லையா, அது ஒரு யூதர்கள் வரலாறு அப்படி இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய வரலாறு. நிறையா படிக்கணும். இந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் அதை பார்க்குறேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் நிறையா படிக்கணும்னு ஆசையும் படுறேன். அடுத்ததாக வருது தம்பி பின்னாடி லாரி மெயின் கேம்ப், ஹிட்லரோட மெயின் கேம்ப் வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கான ரிவ்யூ நான் சொல்கிறேன். யூதர்கள் வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரகாமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து குழந்தையே கிடையாது. அதனால் அவங்க மனைவி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊரே வந்து தப்பாக பேசுது, தன்னை தப்பாக பேசினா கூட பரவாயில்ல, தன்னோட கணவரையும் வந்து தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ரகாமுக்கு வந்து தன்னோட வேலைக்காரியான ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த வேலைக்காரி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆப்ரகாமும் அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்மாயில். என்னடா யூத வரலாறுன்னு சொல்கிற இஸ்மாயில்னு ஒரு முஸ்லீம் பேரை சொல்கிறியே, என்ன இந்த கதைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்ச வரலாறா, தெரியாதவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஆப்ரகாமோட மனைவிக்கே வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து பிறந்த உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இல்லை நீ இஸ்மாயில் கொண்டு போய் துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவன்ட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. அவங்கள வந்து அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து இங்கேருந்து ஜெருசலேம் நகரத்துலேருந்து கிளம்பி அவங்க வந்து வேறு ஒரு அரேபியாவுக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து வந்த வழித்தோன்றல்களை தான் முஸ்லீம்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இப்போ வரைக்கும் சொல்லப்பட்ட கதைகளோட கூட்டுப்படி பார்த்திங்கன்னா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே ஒரு தாய் சகோதரர்கள். கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு சொல்லப்போனால் மிகப்பெரிய பங்காளி சண்டை. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து யூதர்களோட வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. எகிப்து நாட்டில் ஒரு தனி ராஜ்யமாக ஒரு யூத மக்களாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் எகிப்து ராஜாவால் அடிமைப்படுத்தப்படுறாங்க. இங்கே இருந்து தான் யூதர்களோட வரலாறே ஸ்டார்ட் ஆகும் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாம் யூதர்கள் ஒரு இனத்தையே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் ஒரு மக்கள் இங்கேருந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அங்கே போனோன்னு படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, தொழில் கற்றுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ஏதோ ஒரு சித்து வேலை செய்கிறாங்க. அதாவது என்னென்னா, தன்னோட மூளையை பயன்படுத்தி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ங்கிற மாதிரி நல்ல நேர் வழியிலும் சரி குறுக்கு வழியிலும் சரி பணம் நிறையா சம்பாதிச்சு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர்களாகி அந்த ஊர் மக்களே அடிமைப்படுத்துகிறாங்க. எகிப்து நாட்டுக்குள்ளேயே வந்து புலம்பெயர்ந்து வந்த அகதிகள் தன்னோட சொந்த நாட்டில் தன்னை ரூல் பண்ணுறதோ தன்னை டாமினேட் பண்ணுறதோ அந்த ஊர் மக்களுக்கு எரிச்சலாக இருக்கும்போது அதுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறப்போ அந்த ராஜாவுக்கு வந்து போய் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யூதர்கள்லாம் வந்து மோசமானவங்க அப்படி இப்படி நிறைய கிளப்பி விடும்போது அந்த ராஜா கடுப்பாகி அவங்கள ஃபுல்லாக அடிமைப்படுத்த நிறைய ரூல்ஸ் போகிறாங்க. இப்போ அவங்களேருந்து காப்பாற்ற ஒருத்தர் வேணும் இல்லையா, அவர் தான் மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே எகிப்திலிருந்து மோசஸ் காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருப்பார். போகும்போது நடுவில் செங்கடல் வரும். செங்கடல் வந்த உடனே அவர் வேண்டுவார். வேண்டின உடனே கடல் வந்து ரெண்டாக பிளக்கும். கடவுள் வந்து அவங்க வழிவிடுவார். அது வழியாக மக்கள் போவாங்க, யூதர்கள் போவாங்க. யூதர்கள் போன உடனே அந்த திரும்ப கடல் முடிக்கும். பின்னாடி துரத்திட்டு வந்து ராஜா படைகள் வந்து அதில் அழிஞ்சு போயிடும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கடலை பிளந்து போயிடுவாங்க. அங்கேருந்து அவங்க கதையை ஆரம்பிக்குது. பெரிய மக்கள் படையோட முன்னாடி மோசஸ் வந்து நடந்து போயிட்டே இருப்பார். போனோன்னா ஒரு மலை உச்சியில் போவார். மலை உச்சிக்கு போனோம் ஒரு இடத்த சுற்றி காமிச்சு இதுதான் கடவுளால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஸோ மோசஸ் சொல்லி காட்டப்பட்ட அந்த இடம் தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த இடம் பாலஸ்தீன் நாடு தான் அது. அந்த பாலஸ்தீன் நாடு அதை பங்கிட்டு இப்போ இஸ்ரேல் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன் நாட்டை வந்து கை கட்டுறாங்க. அந்த ஜெருசலேம் நகரத்தை வந்து கை கட்டுறாங்க. அந்த இடத்துல தான் மக்கள் வந்து குடியமர்றாங்க. அங்கேருந்து டெவலப் ஆகிட்டே வராங்க. டெவலப் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே தோன்ற எண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு யூத சாம்ராஜ்யம். இங்கே ஆரம்பிக்கிற கதை 2026 வரைக்கும் இப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் தான் ரோம் இருக்குது. அங்கே வந்து எகிப்து ராஜ்யம் இருக்குது. ரோம் மன்னர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சண்டை போடுவாங்க. இந்த இடம் வந்து திரும்ப மற்ற ராஜாவுக்கு கீழே தான் இருந்துகிட்ருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியட் பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் செட்டில் ஆவாங்க. செட்டில் ஆனோடனே அப்போ தான் தாவீத் கோலியாத் கதை வரும் இல்லையா, அப்போது ஒரு தாவீத் வருவார் இல்லையா, அந்த தாவீத் தான் முதல்ல வந்து யூதர்களை வந்து குடியமர்த்தி அதுக்கு ஒரு தன்னிகரற்ற ராஜாவாக மாதிரி ஒரு சாலமனுக்கான பெரிய கோயில் ஒன்று கட்டி நல்லா சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு படையெடுப்பு நடக்கும்போது யூதர்கள் வந்து அழிக்கப்படுவாங்க. திரும்ப அந்த இடம் வந்து கைப்பற்றப்படும் போது அந்த இடத்துலக்கான மக்கள் வந்து யூதர் வழிபாடை வந்து தடுப்பாங்க. எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து ஒரு தலைக்கணை வந்து ஏறிடும். நாம் தான் பெஸ்ட்டு, நாம் சொல்கிறது தான் கரெக்டு, நாம் படி போனால் தான் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு ஒரு தலைக்கணை வரும்போது அந்த இனத்துக்குள்ளேயே ஒரு புரட்சியாளர் பிறப்பார். அவர் தான் இயேசு. என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இந்த கடவுள் பேரை சொல்லி நீங்கள் பண்ணுற கொள்ளையெல்லாம் நான் தட்டி கேட்பேன்னு சொல்லி அவர் நிறைய புரட்சி பண்ணுவார். அதாவது இயேசு வந்து நிஜமாக பிறந்தாரா அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து இன்னும் யாருமே கொடுக்கல. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக தான் இருக்குது. இன்னும் அமெரிக்காவில் தீவிரமான கிறிஸ்தவத்தை நம்பக்கூடிய எல்லா பகுதியுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இயேசுவும் ஒரு கட்டுக்கதை தான்.
மேபி அந்த சமயத்தில் வாழ்ந்த ஒரு ராஜாவை மையமாகப்படுத்தி இல்லை ஒரு புனிதரை வந்து மையமாகப்படுத்தி இதை எழுதியிருக்கலாம். எப்படி நம்ம ஊரில் வந்து புத்தர் இருந்தாரோ அந்த மாதிரி அந்த ஊரில் ஒருத்தர் இருந்திருப்பார், அவரை சரௌண்ட் பண்ணி எழுதியிருக்கலாம். ஆனால் அதில் இருக்க எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். அவரோட ஒரு மனிதர் இறந்தாருங்க மட்டும்தான் உண்மையாக இருக்குங்கிற மாதிரியும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அவர் யூதனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவரை சின்சியராக ஃபாலோ பண்ண அவரோட வழிகாட்டிகளை வந்து அவரை தனியாக ஒரு மதமாக உருவாக்கிடுவாங்க. நாம் எல்லாம் இனிமேல் கிறிஸ்டியன் அழைக்கப்படுவோம், நாம் எல்லோரும் வந்து இனிமேல் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி யூதர்கள் வந்து மாறுபட்ட ஒரு இதை கிபி 500, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் 500 வருடங்கள் 600 வருடங்கள் கழித்து தான் இஸ்லாம் மதமே உருவாகுது. 600 வருடங்கள் கழித்து முகமது நபி அப்படிங்கிறவர் வந்து பிறக்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்தே அரேபியர்கள் வந்து எப்போயுமே வந்து ஒரு முரடான சுபாவம் கொண்டவங்க. அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க, ஈஸியாக அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பேசிக்காகவே அவங்க நேச்சரே அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் அந்த இனத்தில் பிறந்த நபி மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டார், எப்பயுமே இறைவனே தொழுதுகிட்டு இருப்பார். அப்போ அவர் ஒரு நாள் ஒரு மலை குன்றில் போய் தொழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ இறைவன் வந்து அவர் காட்சி அளித்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்கிறத வந்து மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து தன்னோட உறவினர்களுக்கு மட்டும் அந்த இறைவனோட காட்சியை எடுத்து சொல்லுவார், இறைவன் கொடுத்த அருள்வாக்கை வந்து சொல்லுவார், எல்லாரும் அவரை நம்பி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து சின்னதாக இஸ்லாம் மதம் முன்னாடி ஒரு 3 வருஷத்தில் வெறும் 40 பேர் தான் இஸ்லாமியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவரோட ஸ்பீச்சை கேட்டு கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. முன்னாடி யூதர்களுக்கு மற்ற ராஜ்யங்கள், அதாவது எகிப்து ரோம சாம்ராஜ்யங்களில் நடந்த அநீதிகளுக்கு இஸ்லாம் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் கொல்லப்படும் போது அவங்க யாருடா பாதுகாத்தா அப்படின்னு பார்த்தா இஸ்லாம் மன்னர்கள் தான். நபிகள் நாயகம் அவங்க யூதர்களை எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்னோட சகோதரர்கள், ஏன்னா எல்லாம் ஆபிரகாம் வழி தோன்றல், எல்லாரும் சகோதரர்கள் தான். அவங்களும் வந்து உருவ வழிபாடு கிடையாது, இவங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. அவங்களோட பிரார்த்தனை முறையும் இவங்களோட பிரார்த்தனை முறையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து தன்னோட சகோதரங்களாக தான் வந்து பார்த்துருப்பார் நபிகள் நாயகம் இருக்கணும். ஏன்னா யூதர்களுக்கு எப்பயுமே என்ன இருக்குன்னா, நாம் தான் பெஸ்ட்டு, நம்ம சொல்கிறது தான் கரெக்டு, நாம் தான் கடவுளோட நேரடி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கடவுள் நமக்கு கொடுத்த இடம் தான் இப்போ இருக்க பாலஸ்தீன் நாடு, எல்லாமே வந்து திரும்ப அவங்க மண்டையில் ஊறி போய் ஒரு 2000 வருஷமாக அவங்களுக்கு குழந்தைகள்லேருந்து அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்ப முஸ்லீம் ஆட்சியாளர்கிட்ட இருந்த நிலம் வந்து இஸ்லாமிய கைவசமாக இருந்து கடைசியாக அது பாலஸ்தீன் நாடு வரைக்கும் கிட்டத்தட்ட 1940 வரைக்கும் அது வந்து முஸ்லீம் கையில் தான் இருந்துச்சு. இப்படி தான் பாலஸ்தீன் நிலம் இஸ்லாமிய கைக்கு வந்து சேர்ந்தது. அதைத்தான் மக்கள் வந்து இப்போவும் அங்கே வாடி இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் முஸ்லீமாக இருக்கும், அந்த நிலம் இஸ்லாமிய கைக்கு வந்ததுக்கும் அதுதான் காரணம். ஜெருசலேமுக்குள்ளே ஒரு யூதருமே இருக்கக்கூடாது, பாலஸ்தீனுக்குள்ளே ஒரு யூதருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெயின் நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜா வந்து ரூல் போடுவார், எஜிப்து ரூல் பண்ணிட்டு ராஜா ரூல் போடுவார். இங்கே முக்கியமான திருப்பு முனை என்னென்னா, ரோம் வந்து ரொம்ப காலமாக வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோமோட ஒரு மன்னரான கான்ஸ்டன்டைன் தன்னோட இறக்கும் தருவாய் என்ன பண்ணிடுவான்னா, அவர் வந்து கிறிஸ்தவத்தை தழுவி ஏற்றதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலுவை போர் அப்படி சொல்லிட்டு, தெரியலன்னா தேடி பண்ணிங்க. சிலுவை போருங்கிறது என்னென்னா, கிறிஸ்டியானிட்டியை அப்போஸ் பண்ணுற எல்லாரையும் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக கையில் வாழேந்தி ஒவ்வொரு நாட்டையும் போய் ரூல் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணுறது, அங்கே அதை எதிர்க்கவங்களை கொலை பண்ணுறது, அந்த விதத்தில் பல யூதர்களை கொண்டாங்க. ஜெருசலேம் வந்து யூதர்களும் இஸ்லாமியர்களும் கண்ட்ரோலில் இருந்த ஒரு நாட்டை வந்து கிறிஸ்டின் வந்து ஆக்குபை பண்ண சொல்லிட்டு ரோம் சாம்ராஜ்யம் மூலமாக பல தடவை வந்து பல சிலுவை போர்கள், கிட்டத்தட்ட முதலாம் சிலுவை போர் ஆரம்பித்து எத்தனையோ சிலுவை போர் நடந்து ஜெருசலேமை கைப்பற்றுறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாகவே இருந்துச்சு. ஏன்னா ஜெருசலேம் வந்து அவங்களோட புண்ணிய ஸ்தலம். இந்த மாதிரி யூதர்கள் கைவசம் இருந்த நிலமானது கைவிட்டு போய் யூதர்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு சாம்ராஜ்யங்களுக்காக அந்த நிலத்தை விட்டே வெகு தூரம் தள்ளி வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் அந்த நிலத்துக்கு அவங்களும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க பல்வேறு நாடுகளில் போய் குடியேறுவாங்க. எப்படி ஹிட்லருக்கு வந்து இந்த யூத வெறுப்பு வந்துச்சு? இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த மார்ட்டின் லூதர் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூதரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூதர்களை நோக்கி தன்னோட என்ன சொல்கிறது, யூதர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவரும் ஒரு கிறிஸ்டியானிட்டி எதிர்த்து தான் போராட்டம் பண்ணார். என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மார்ட்டின் லூதர் என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு பெரிய மதமாக உலகத்தின் மிகப்பெரிய மதமாக மாறினதுக்கப்புறம் போப்புங்கிற ஒரு பதவி வரும். போப் பதவி வந்தோடனே இந்த
தொடர்ந்து நடந்தப்பட்ட சிலுவை போர்களால் போப்புக்கான அதிகாரம் வந்து மிகப்பெரிய அதிகாரமாக மாறியிருக்கும். அப்போ வந்து போப்பு என்ன சொல்கிறாரோ அதுதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த போப்புங்கிற ஒரு முறையை எதிர்த்து கிறிஸ்டியானுக்குள்ளேயே நடந்த ஒரு கிளர்ச்சி தான் மார்ட்டின் லூதர் பண்ணது. மார்ட்டின் லூதர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் எல்லோரும் இயேசுவை தான் கும்பிட்றோம், போப்பை கிடையாது. இயேசுவோட வார்த்தைகளை தான் நாங்கள் ஏற்றுப்போம், போப்போட வார்த்தைகள் கிடையாது. போப்போட தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு செயல்பட்டு கிறிஸ்டியானிட்டி செயல்படுறதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் வந்து அதற்கான எல்லா இதையும் வந்து நாங்கள் அடித்து நொறுக்கிறோம் சொல்லிட்டு சர்ச்சுகளே பலதை வந்து இடித்து நொறுக்குவாங்க. அவங்களோட பேர் தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ட். இப்படிப்பட்ட மார்ட்டின் லூதர் ஒரு சில காலத்தில் தன்னோட வெறியை ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி பக்கம் வந்து சம்ஹோ யூதர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து திருப்பிடுவார். இந்த யூதர்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பணுன்னா அவர் வந்து ஒரு சில பாயிண்ட்டுகளை வந்து கொடுத்துருப்பார். அது வந்து முழுக்க வன்மத்தோடு எழுதப்பட்ட பாயிண்ட்டுகளை வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ஆனால் எனக்கு படிக்கும்போது உண்மையாக தானே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யூதர்கள் தற்பெருமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். உலகில் தாங்கள் மட்டும்தான் தலைசிறந்தவர்களாக இருப்பதாக நினைக்கிறார்கள். யூதர்கள் அவர்களை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவர்கள் மண்ணை விட்டு இத்தனை 1000 வருடங்களாக அடிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருப்பிற்காக எதையும் துணிந்த வேட்டை நாய் போன்று இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு 3 பாயிண்ட், இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்லாம் படிக்கும்போது எனக்கு சில சமயம் உண்மையோன்னு தோணுது. என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. இந்த செய்நன்றி கொன்ற மகருங்கிற வார்த்தைக்கு எக்ஸாம்பிளான மக்கள் தான் வந்து இவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பண்ண இஸ்லாத்துக்கு தனக்கு ஒரு லாபம் கிடைக்குது, தனக்கான ஒரு இடம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அவங்களே காட்டி கொடுக்கறதும், அவங்கள வந்து பழிதிக்கிறதும், அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதும் தொடர்ந்து இந்த மக்களால் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த புத்தகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அவர் வந்து வன்மத்தில் எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காருன்னு கூட தோணுது. அதான் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நீங்கள் எந்த ஒரு அப்ரோச்சில் அணுகுன்னு இருக்குது. இது அப்படியே தொடர்ந்து வரும்போது மீசைக்காரர் குறுமீசைக்காரரோட இடத்துக்கு வந்து நம்ம வரோம் 1945 ஜெர்மனியில். அப்போது நிஜமாலுமே நமக்கு ஒரு பரிதாபம் தோணுது. ஆமாம், அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு தான், எதுக்கு இப்படி கொத்தாக கொண்டுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஒரு 10 வருடம் இந்த மார்ட்டின் லூதரை படித்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சின்ன குறுமீசைக்காரர் வந்து தன்னோட 2ஆம் உலகப் போரை வந்து ஆரம்பிப்பார். பெரிய பிரச்சாரம் பண்ணுவார். ஒவ்வொரு ஜெர்மானிலும் தன்னை அவராகவே நினச்சி அவரோட முகமூடியை போட்டுக்கிட்டு பல யூதர்களை சித்திரவதை செய்வாங்க. கொலை முகாம்கள், வதை முகாம்கள் போலந்துலேயும் மற்ற எல்லா நாட்டிலையும் வச்சு பலவேறு ஜூஸை வந்து கொலை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாலுமே எனக்கு அந்த இடம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் அவனை நீங்கள் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து ஒரு அமைப்பாக சேருவாங்க, தனக்கோட நாடு வேணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கதையோட நாயகன் யூதஸ் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனோட பரவலை தான் நம்ம இதை பார்ப்போம். யூத சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு போர் வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த கதையோட நாயகன் என்ன சொல்லுவார்னா, அதாவது ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, நாம் ஏன் பாலஸ்தீனுக்கு போகணும், அங்கே நாம் எதுக்காக போகணும், ஏன்னா அங்கே ஆல்ரெடி மக்கள் இருக்காங்க. அது என்ன தான் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட இடமா இருந்தாலும் இத்தனை வருஷமாக அந்த இடத்த பாதுகாத்தது அவங்க தானே, அவங்களுக்கே கொடுக்கறது தானே கரெக்டு. இன்னும் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற பெரிய கண்டங்களில் இன்னும் எத்தனையோ இடங்கள் வந்து சும்மா தான் இருக்குது. நாம் அந்த இடத்த நாம் வாங்கி நமக்கான ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சிக்கலாம் இல்லையா. அப்படிங்கிறப்போ இவங்களோட அந்த தற்பெருமையும் தன்னோட அந்த தீவிரமான குருட்டு நம்பிக்கையும் என்ன சொல்லுன்னா, நமக்கு கடவுள் கொடுத்த இடம்தான் நம்பிய பேராண்டிகளா, நமக்கு கடவுள் கொடுத்த இடம் தான் வேணும் பேராண்டிகளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி அங்கே தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரகசியமாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனில் பலவிதமான பஞ்சம் வந்து போயிட்டுருக்கோம். அரேபியர்கள் வந்து ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து ஒரு ஏமாற்று விதமாக இப்போ என்ன சொல்கிறது, பின்வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சு ஒரு அங்கே இருக்க மக்களோட அறையமையை பயன்படுத்தி 10 லட்சம் ஏக்கர், 20 லட்சம் ஏக்கர், 40 லட்சம் ஏக்கர்னு இடத்த வாங்கி போட்டுக்கிட்டே இருந்து தன்னோட சாமான் அமைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி தான் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். இப்போவும் ஒரு கேள்வி வரும், அவங்க கிறிஸ்டின், இவங்க ஜூஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க தான் சிலுவை பொருள் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 2000 வருட பயணத்தில் யூதர்களுக்கு எப்போவுமே கை கொடுத்தா அவங்க படிப்பு தான். இதை வந்து ஒரு எடை போட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆசிரியரோட கணிப்புப்படி என்னென்னு பார்த்தோம்னா, ஜூஸோட சப்போர்ட் வந்து அரேபியல் சப்போர்ட்டை விட அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆட்டமம் கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்தில் முக்கால்வாசி சயின்டிஸ்ட்டு, மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஜூஸாக இருக்கிறத பார்த்து ஓகே நமக்கு இவங்க சப்போர்ட்டு தான் வேணும்னு சொல்லி இவங்க கூட்டு சேர்ந்து இவங்க பின்வாசல் வழியாக அங்கே இடத்த வாங்கி போகிறாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் வெடிக்குது. இத்தனை மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அனுதாப அலை வந்து யூதர்கள் மேலே வந்து வீசப்படுது.
நம்ம மாதிரி அதான் என்ன நம்ம என்ன நினைப்போம், அதுக்கப்புறம் தெரிஞ்செல்லாம் நினைப்போம், ஆமாப்பா அவங்க பாவம்ப்பா அவங்களை சப்போர்ட் பண்ணணும்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட இரக்கமே காட்டாமல் தன்னோட பாலஸ்தீன் நாட்டுக்குள்ளே போய் அதிகாரப்பூர்வமாக ஆங்கிலேய மற்றும் அமெரிக்காவில் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த நாடு எங்களுக்கு தான் சொந்தம்னு அடிச்சு பிடுங்குறாங்க. ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீடு நீங்கள் இத்தனை வருஷமாக தங்கிட்டு இருந்த 2000 வீடு, எங்கள் தாத்தா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாக்கு எங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து இப்படி ப்ராமிஸ் பண்ணிக்காங்க, நாங்கள் தான் இந்த இடம் சொந்தலையே, இப்போ இருக்க உங்கள் வீட்டை அடிச்சு பிடுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? முடியாது. அதுதான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடித்து பிடுங்குறாங்க அவங்ககிட்ட இருந்து. இதுக்காக யுஎன்ஓ உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை வந்து கூட்டப்படுது. இந்த வீடு என் வீடு தான் நான் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு சொந்த வீட்டுக்காரன் எப்படி ப்ரூவ் பண்ணுவான்னு எனக்கு புரியல. ப்ரூவ் பண்ணி அவங்ககிட்ட வாங்கறதுக்கு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பிரிட்டன் வந்து ஒரு பீலே தலைமையிலான ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த பீலே குழு படித்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டை 2ஆக பிரிங்க, கோதாவரி வீட்டுக்கு நடுவில் கோட்டை பிரிடி, இந்த கோடை அவங்களுக்கு அந்த ஏன் ஒத்துக்கணும்? இது என்னோட வீடு இல்லையா? நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் 2000 வருஷமாக. யாருன்னே தெரியாதவங்களுக்கு நான் ஏன் சார் கொடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்றாங்க. சரி ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம வந்து சண்டைக்கு கூப்பிடும், ஹெல்ப்புக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. வராங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே கம்யூனிட்டியிலே ஈஜிப்து, லெபனான், ஜார்டன் போன்ற நாடு ஹெல்ப் கூப்பிட்றாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறான், புதுசாக வந்தவங்க என்ன சொல்கிறான், ஐயா இந்த வீட்டை நான் மட்டும் பிரிச்சுக்கல, நீங்கள் அந்த பாத்ரூம் எடுத்துங்க, இந்த கிச்சன் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் மொத்தம் மிச்சம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னா, ஆனால் நம்ம வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்கள வந்து பேக் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நடந்து கடைசியாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிரிக்கணும்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டை 2ஆக பிரித்தவன் வீட்டை பாதியாக மட்டுமா வச்சுப்பான், இந்த இடம் சும்மா இருக்குது, இந்த கொஞ்சம் தண்ணி வேணும், திண்ணையில் உட்கார எடுத்து கொண்டு படுக்க பாய் கேட்டாங்கிற மாதிரி அப்படியே வந்து என்னோடய மொத்த வீட்டையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கான மக்கள் என்ன தான் என் வீட்டாக இருந்தாலும் என் வீட்டில் 10 பேர் இருந்தால் ஒருத்தனா திரும்ப அடிக்க வர மாட்டானா, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வீட்டுக்குள்ளேயே பல குழுக்கள் உருவாக்குறாங்க. அவங்க பேர்லாம் சொன்னால் யூடியூப்ல என் வீடியோ இருக்குமான்னு கூட தெரியல. ஸோ ஒவ்வொரு குழுவாக உருவாக்குறாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து அரசியல் ரீதியாக போராடுறாங்க. அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக உண்மைக்காக அராபத் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து அரசியல் ரீதியாக அகிம்சை வழியாக போராடுறாங்க. இன்னும் சில தீவிரவாத இயக்கங்கள் உருவாகி அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது ஆயுத வழியாக போராடுறாங்க. அந்த குழு தான் இப்போது இது வந்து பெரிய பெரிய சண்டை போய்கிட்டுருக்கு. மக்கள் அழிக்கப்படுறாங்க. அவங்க வந்து அந்த தீவிரவாத இயக்கம் வந்து அரசியலில் நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ அவங்க தான் அந்த இடத்த ரூல் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் அந்த நாட்டுக்கு வந்து பாலஸ்தீன் நாடை வந்து ஒரு நாடாகவே அங்கீகரிக்கப்படல. அவங்க தான்டா முன்னாடி நாடாக இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இன்னும் ஐநாவால் அங்கீகரிக்கப்படல. ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க தீவிரவாத அமைப்பை வந்து நம்ம நாடாக அங்கீகரிச்சுன்னா அதுக்காக நடக்க போகிற விபரீதங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க. சொல்கிறது யாருன்னு பார்த்தா உலக வல்லரசும் தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு நாடு. நம்ம சில விஷயங்கள் சின்ன வயசுல நம்பிட்டு இருப்போம் இல்லையா, இதெல்லாம் இப்படி தான் நம்மளை வந்து யாரும் பண்ணோம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. நீங்கள் ஏதோ நம்மளாம் இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்குங்காட்டி நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே நடக்கிற இதுவும் அரசியல் நிலைப்பாடு பார்த்தோம்னா நம்ம நம்பிட்டு இருக்க எதுவுமே உண்மை கிடையாது. இன்றைக்கி உன்னோடதே கிடையாது. ஒரு பலம் பொருந்திய ஒரு மனிதன் வந்து நல்லோன் வகுத்தது நீதி கிடையாது, வல்லோன் வகுத்தது தான் நீதிங்கிற கலைஞர் வார்த்தை இந்த புத்தகத்தில் மேற்கோள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தான் நானும் குறிப்பிட்றேன். எவன் வலிமையானோ அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அடித்து பிடுங்கி உங்கள்கிட்ட இருந்தால் பிடுங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு நம்ம இந்த நிலமை நம்ம நாட்டுக்கும் வரலாம், நம்ம வீட்டுக்கும் வரலாம். ஒரு பவரான ஒரு ஆள் இன்னொரு பவரான ஆள் கூட கைகோர்த்து வந்து இது உன் வீடு கிடையாது, நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு போடலாம். இந்த ஒரு அநீதி, இந்த ஒரு மகா கேவலமான உள்ளது நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் அந்த யூதஸ் அப்படிங்கிறவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன். ஆனால் அந்த கூட வந்த ஓனாய் தான் வெறி பிடிச்ச ஓனாயாக இருக்கும், இன வெறி பிடிச்ச ஓனாயாக இருக்கும். அதோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூத சாம்ராஜ்யத்தோட உருவத்தோட கம்பேர் பண்ணிட்டே வரலாம். இப்போ அந்த ஓனாயை வந்து வெறி பிடிச்ச ஓனாயாக, ரத்த வெறி பிடிச்ச ஓனாயாக மாறி அங்கே இருக்கணும். சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வந்து சொல்லுவாங்க. மோசஸே வந்து ஒரு பொய் சொல்லவராக இருக்கலாம், அவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரராக இருக்கலாம். அவர் சொன்னது வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு எகிப்து ராஜா வந்து சொல்லியிருக்காரு. அந்த ராஜா வந்து எகிப்து மக்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக மோசஸ் வந்து நம்ம நாட்டில் சொன்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு யூதர்களை இஸ்ரவேலர்களை கூட்டிகிட்டு போய் அவங்க மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன அதை பிடிச்சி நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நடுநிலைமையாக எழுதியிருக்கான்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நடுநிலைமைனா, நீங்கள் எந்த ஆதரவில் இந்த புக்கு படிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் இந்த புக்கே வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒரு யூத ஆதரவாளராக இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதற்கான பாயிண்ட்ஸை வந்து இந்த புக்கு எடுத்து கொடுக்கும். இதே நீங்கள் வெறுப்பாளராக படிச்சிங்கன்னா அதற்கான பாயிண்ட்ஸும் இந்த புத்தகத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதாவது ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, யூதர்களை கொடுமைப்படுத்தும் போது அந்த சைடு நின்று ஐயோ நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு எழுதியிருப்பார்.
யூதர்கள் வந்து அந்த கொடுமையை இன்னொரு மக்களுக்கு செய்யும் போதும் அங்கே போய் நின்று ஐயோ இவ்வளோ பண்ண நமக்கு இவனை இதை திருப்பி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்ஸும் எழுதியிருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து இதை படிக்கும்போது நீங்கள் எந்த மனநிலைமையோட இந்த புக்கை அணுகுறீங்க பொறுத்து அந்த புக்கு வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக யூதஸும் அப்புறம் ஒரு ஓனாயம் புத்தகம் வந்து உங்களுக்கு இருக்கும். இவரோட முதல் புத்தகம் பார்த்திங்கன்னா மகான் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருப்பார். அது வந்து அதுவும் வரலாறு தான், ஒரு ராஜா காலத்து புக்கு. அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதையை கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வன் சாயலில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை பற்றி ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா ஐபாலில் இந்த இடத்துல இருந்து காரணம் இங்கே ஐபாலில் வர மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை போய் பாருங்கள். ரிவ்யூ பிடிச்சா அந்த புத்தகத்தையும் தேடி பிடிச்சி வாங்கி படிங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போகும்போது அந்த புத்தகம் வந்து ஒரு அமெச்சூர் ரைட்டர் தான் எழுதியிருக்காருங்கிறத ஈஸியாக வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது. சரி, ஏன்னா இத்தனை எழுத்துறாள் நம்ம படிக்கும்போது அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு நிச்சயமாக தெரியும் அது வந்து ஒரு முதல் புத்தகம், ஒரு அமெச்சூர் ரைட்டர் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த புத்தகத்தில் அவரோட வளர்ச்சிங்கிறது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டர் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அது அவர் பிரயோகப்படுத்தின வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த கதையோட போக்காக இருக்கும், என்ன தான் வந்து நான் ஃபிக்ஷனாக இருந்தாலும் அந்த வரலாற்றை வந்து அப்படியே ஒரு நேர்கோட்டில் கொண்டு போயிருப்பார். நிறையா படித்த மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே நீங்கள் கம்மியாக தான் படிச்சிருப்பீங்க. அதாவது என்னென்னா, உதாரணத்துக்கு முதல் உலகப் போருங்கிற ஒரு புத்தகம் வந்து நான் நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 200 பக்கம் 250 பக்கம். அதை வந்து சுருக்கி ஒரு 4 பக்கத்தில் கொடுத்துருப்பார். ஸோ அப்போ இந்த புத்தகத்தில் ஓவராலாக 250 பக்கம் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 1000 பக்கத்துக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. இதுக்கான அவரோட ரெஃபரன்ஸ் வந்து ஒரு 18 புத்தகங்களை வந்து படிச்சிருக்காரு. நிறைய ரெஃபரன்ஸ் வந்து தேடி இருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு டாட் இங்கேருந்து ஒரு டாட் இதெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்ட தலைசிறந்த 100 ஆளுமைகளை முதல் ஆளுமை வந்து நபிகள் நாயகம் தான். ஏன்னா அவர் வாழ்ந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படி நான் இல்லை. நான் வந்து அந்த ஒரு சூழலை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். ஒரு பாலஸ்தீன் நாட்டில் நடக்கிற கொடுமையை மட்டும் நான் எடுத்து பேசுகிறேன். அங்கே யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன். ஒட்டுமொத்த இதுக்கு நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நான் எங்கெல்லாம் மக்கள் அழிக்கப்படுறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் வந்து வதைக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து துன்புறுத்தப்படுறாங்களோ, யார் கீழே இருக்காங்களோ அவங்க சைடு நின்று பேசுகிறது தான் அறம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நம்பி அதை தான் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு பேஜில் போனீங்கன்னா மதம் மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு தந்தை பெரியாரோட வார்த்தைகள் வந்து கோட் பண்ணியிருப்பார். அதுதான் உண்மையும் கூட. இந்த புத்தகத்தை வந்து நான் எல்லாத்துக்கும் பரிந்துரை பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான பிரச்சனையாக அதை சுற்றி நடக்கிற நிகழ்வு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. அதாவது ஜனவரி 21 வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்திருக்கு. ஸ்டால் நம்பர் F53 நினைக்கிறேன், எம்ரல்டு பதிப்பகம். அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த புக்கை வந்து நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டோடையே வாங்கலாம். ஒருவேளை உங்களால் புத்தக கண்காட்சிக்கு போக முடியல, ஒருவேளை நம்ம வீடியோ அதுக்கப்புறம் தான் வருது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இதை இந்த வாரத்துக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புத்தகம் படிக்கணும்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.